அல்சர்ன்றீங்களா? வயிற்றுல வாயு தங்கி இருக்குதுன்னு சொல்றீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நான் சொல்ற முறைப்படி நீங்க செஞ்சு ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 குன்றிமணி அளவு எடுத்து நீங்க வாயில போட்டு தண்ணி குடிச்சா போதுங்க. போட்ட நிமிஷத்துல வயிற்று வலி நிக்குங்க. அது என்ன மூலிகை, எப்படி செஞ்சு சாப்பிடணுன்றத வாங்க பார்க்கலாம். நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். குடல் புண்ணுங்க. குடல்ல வாயு தங்கி இருக்கிறது. நிறைய பேருக்கு குடல் புண்ணுச்சுனாக்கா எது சாப்பிட்டாலும் சரிங்க, வாந்தி வந்துடுங்க. சாப்பாடு சரியா ஜீரணம் ஆகாது. நெஞ்சு குத்தல் இருக்குங்க. அதே போல மலச்சிக்கல் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நேயர்களே, வலி சில பேருக்கு வலி வந்துச்சுன்னா, வயிற்று வலி வந்துச்சுனாக்கா தாங்க முடியாத வலி வந்துச்சுங்க. இப்போ உடனே வலியை நம்ம நிப்பாட்டினாக்கா ரொம்ப எளிமையா ஒரு மருந்துக்குதுங்க. அந்த ஒரு மருந்து என்னன்னாக்கா, நான் என் கையில பிடிச்சிட்டு தான் பாக்குறீங்க, வேப்ப இலைங்க. வேப்ப இலை. இந்த வேப்ப இலையை வந்துட்டு வயிற்று வலியை போக்குமா, வயிற்றில் இருக்கிற வாயுக்களை எடுக்குமா அப்படின்னாக்கா நிச்சயமா எடுக்குங்க. எப்படி செய்யணும், எப்படி செய்து சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்றும் இல்லைங்க. என்னுடைய குருநாதர் வந்து நேற்று தாங்க எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேனாக்கா, நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வயிற்று வலியாலும் குடல் புண்காலம் இது மாதிரி அவஸ்தடிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவத்தை கூறணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த பதிவை நான் போடுறேங்க. அதே போல் இந்த ஒரு என்னுடைய குருநாதருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி கொண்டு இந்த பதிவை போடுறேங்க. என்னன்னு பார்க்கும்போது, ஒரு 5 கைப்பிடி அளவு இந்த வேப்ப இலைங்க, ஒரு கைப்பிடி அளவு சோற்றுக்கு போடுற உப்புங்க, அதே போல ஒரு 50 ml வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்ங்க. என்ன செய்யணும் நேயர்களேனாக்கா, இந்த உப்பு இந்த ஒரு வேப்பிலையை போட்டு இடித்து சட்டியில் போட்டுருந்தங்க. சட்டியில் போட்டு நீங்கள் வறுத்துட்டே இருந்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் ஹீட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெயை போட்டு நீங்கள் வறுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா செந்தூரம் போல ஒரு சிவப்பான ஒரு நிறத்தில் வந்து இந்த உப்பு வருங்க. இந்த சிவப்பான உப்பு நேரம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இறக்கி வச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் ஒரு ஆறின பிறகு கொஞ்சம் அரைச்சி ஒரு பாட்டில் போட்டு வச்சுங்க. உங்களுக்கு வாயு தொல்லை, அடங்காத வாயு இருக்குது, வயிற்று புண்ணு இருக்குது, அதே போல நெஞ்சு எரிச்சல் இருக்குது, வயிற்று வலி இருக்குதுனாக்கா ஒன்றும் இல்லைங்க. பெரியவங்களா இருந்தாக்கா ஒரு 2 குண்டு மணி அளவு எடுத்து வாயில போட்டு நீங்க பச்சை தண்ணி குடிச்சா போட்டுங்க. போட்ட மாத்திரத்துல வந்து வயிற்று வலி நிற்குங்க. சின்ன பசங்களா இருந்தாக்கா அவங்களுக்கு ஒரு மிளகு அளவு சைஸ் எடுத்துட்டு வாயில போட்டு தண்ணி குடிச்சோம்னா வயிற்று வலி நின்றுடுங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம்னாக்கா, குடல் சம்பந்தமான ஒரு நோய்களுக்கு நம்ம மருந்து எடுத்துக்கலாங்க. உடனே நிப்பாட்டக்கூடியது தான் இந்த ஒரு வேப்ப இலைங்க. அதே போல் வயிற்றில் இருக்கிற வாயுக்களை நீக்கிவிடும். ஒரு நாளைக்கு ஒரு 2-3 குண்டு மணி அளவு எடுத்து வாயில போட்டு ஒருவேளை வெறும் வயிற்றுல காலையில் உணவுக்கு முன்பாக சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த அல்சர் புண்ணு, அதே போல் வாயு தொல்லை, அது நெஞ்செரிச்சல், நெஞ்சு குத்தல் இவைகளை போகுங்க. இது கூட ஒன்றும் பண்ண வேணாங்க. திரிபலம் வந்து இரவில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே இந்த வயிறு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுங்க. நல்ல மருந்து, ரொம்ப எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடியது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இலை தாங்க. பயன்படுத்தி பாருங்க, செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.